அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good afternoon, good afternoon, good afternoon everybody. Audible, okay, super. நான் கேட்டு சொல்கிறேங்க. அடுத்து எப்போ வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வரும் அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன். டோன்ட் வரி, அது வரைக்கும் இருக்கிற கிளாஸஸை ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கரெக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஒருத்தர் நேற்று வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணார், எஃபெக்டிவ் மெஜாரிட்டி சார் 2/3 இல்லையே அப்படின்ட்டு. அது ரொம்ப உண்மை, ஓகேங்களா? இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அதை வந்து கிளியராக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், புதுமை பெண் திட்டத்தில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பெண்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் தமிழ் மீடியம் பெண்கள்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் எல்லாருமே 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள், ஓகேங்களா? இந்த ரெண்டு கரெக்ஷன் தான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ஷனுக்கு வந்துடுவோம், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இன் அவர் parliamentary system. Types of majority. Four types of majority இருக்கு, ஓகேங்களா? First type of majority என்ன அப்படின்னா, it is simple majority. ஓகேங்களா? First type of majority is simple majority. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா 1/2, அதாவது half of the members present and voting. Half of the members present and voting, ஓகேங்களா? செகண்ட் என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஓகேங்களா? அப்சல்யூட் மெஜாரிட்டி இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா, half of the members of total membership of the house, ஓகேங்களா? அப்போ எவ்வளோ தேவை? லோக்சபா அப்படின்னா இதுக்கு லோக்சபாவுக்கு மட்டும்தான் தேவை, லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு தான் தேவை. ஏன்னா இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் வந்து தே கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட், ஓகேங்களா? அப்போ லோக்சபாவில் எவ்வளோ தேவை, எவ்வளோ சீட் இருக்குது? 543 இருக்குது, ஓகேங்களா? அதில் உங்களுக்கு மெஜாரிட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவை? அப்ராக்சிமேட்லி 271 to 272 தேவை, ஓகேங்களா? 271லேருந்து 272 தேவைப்படுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது வந்து ரியல் டைம் மெம்பர்ஷிப். டோட்டல் மெம்பர்ஷிப்லேருந்து யாரெல்லாம் டோட்டல் மெம்பர்ஷிப்லேருந்து யாரெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்களோ, எந்தெந்த எம்பிஸ் இறந்தாங்களோ, ப்ளஸ் யாரெல்லாம் வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் சீட், டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ்லேருந்து மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ட் சீட்ஸ், இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராஜ்யசபாவில் 245 டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்குது, ஓகேங்களா? இதில் சில பேர் வந்து இறந்துருப்பாங்க, ஒரு 5 பேர் இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேர்மில் சில பேர் இறந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. சில பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, ஒரு 20 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்களோட மெம்பர்ஷிப்பை. இன்னும் ஒரு 20 பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க. அப்படின்னா அவங்களோட டோட்டல் மெம்பர்ஷிப் அப்போ மொத்தம் 45 பேர் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு, 45 சீட் வேக்கண்ட். அப்போ எஃபெக்டிவ் மெம்பர்ஷிப் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 200 சீட்.
இந்த 200 சீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ளஸ் 1 தேவை. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 100 சீட்ஸ், 100 ப்ளஸ் 1, 101 சீட்ஸ் தேவை, 101 votes தேவை எஃபெக்டிவ் மெஜாரிட்டியாக பாஸ் ஆகிறதுக்கு. இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எதுக்கு? ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஆர் த இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், ஓகேங்களா, ஆர் சேர்மன், ஓகேங்களா. அப்புறமா வந்து டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, வைஸ் பிரசிடென்ட் ஆர் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஓகேங்களா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவங்க எல்லாரையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஓகேங்களா. இப்போ 4 டைப் ஆஃப் மெஜாரிட்டியில் 3 டைப் ஆஃப் மெஜாரிட்டி பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் டைப் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் கால்ட் அஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 4th டைப் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் கால்ட் அஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியே வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸாலே கிடையாது, ஓகேங்களா. இதுலேயே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக இருக்குது, 4 டைப்பாக இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த சினாரியோ, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் ஏதாவது வந்து லாவை மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 5 எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த எக்ஸம்ஷன்ஸில் மட்டும்தான் அவங்களால லாவை மேக் பண்ண முடியும். அதில் ஒன் ஆஃப் த எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா பாசிங் த ரெசல்யூஷன் ஆன் த ஸ்டேட் சப்ஜெக்ட் ஃபார் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 249, கரெக்டுங்களா. இப்போ இதை மாதிரி பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா நீட்ஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி எப்படியாப்பட்ட மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் present and voting, 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் present and voting, ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன சார்? செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதுக்கு உங்களுக்கு ஆர்டிக்கல் 368, ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கல் 368 2 வகையாக பிரிக்கலாம். என்னது? which are affecting the federal structure, not affecting the federal structure, இப்படின்னு 2ஆக பிரிக்கலாம், ஓகேங்களா. அப்போ இப்போ நாட் அஃபெக்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். நாட் அஃபெக்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 368 பாஸ் ஆகிறதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. 2 இம்பார்ட்டண்ட்டான அந்த க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2த்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மெம்பர்ஸ், ஓகேங்களா, அந்த மெம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா they should have 2/3 of the members present and voting. இதுவும் இருக்கணும். ப்ளஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா they should also fulfill absolute majority. இது 2மே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 543 டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்காங்க. இதில் அந்த டைமில் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 500 பேர் வந்திருக்காங்க. இந்த 500 பேரில் உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஓட்டிங் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தே ஷுட் ஹாவ் அப்சல்யூட் மெஜாரிட்டி. 271 மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஓட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக, ஓகேங்களா. இதோடு சேர்ந்து உங்களுக்கு 2/3 ஆஃப்
500. இது எவ்வளவு 301. இந்த ரெண்டு ஓட்டிங்குமே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஓட்டிங் வந்து கிட்டத்தட்ட 300க்கு மேலே இருக்கணும். 301 மேலே இருந்துச்சு அப்படின்னா then only it will be possible. ஏன் சார் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெறும் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்னா குவாரம்க்கு எவ்வளோ பேர் இருந்தால் போதும், 10% ஆஃப் த அசம்பிளி இருந்தாலே போதும். அப்போ அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த எம்பிஸை ஒரு 100 பேரை வர வச்சு ஈஸியாக இதில் 2/3 66 ஓட் 66 இது வந்து வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது இவங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரைட்டீரியாவை வச்சுருக்காங்க. இது எதுக்கு? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் விச் ஆர் நாட் அஃபெக்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அப்போ அஃபெக்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணணும்? இந்த இதோட சேர்த்து ப்ளஸ் 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய கன்சென்ட் தேவை. 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய கன்சென்ட் தேவை. இதுதான் தேர்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இது செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இது தேர்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஃபோர்த் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அது என்ன அப்படின்னா, அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஸ்பெஷல் மெஜாரிட்டி, விச் வில் பி யூஸ்டு ஃபார் த இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது 2/3 of total membership of the house individually for both Lok Sabha and Rajya Sabha. ஓகேங்களா? அப்படின்னா கிட்டத்தட்ட 543ல் 2/3 of the voting தேவை. ஓகேங்களா? 2/3 of the votingனா கிட்டத்தட்ட 364 பேர் வந்து அப்சல்யூட்டாக ஓட் பண்ணியிருக்கணும் லோக்சபாவில். ராஜ்யசபாவில் கிட்டத்தட்ட 160 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரஃப்லி 160 மெம்பர்ஸ் ஷுட் ஹவ் பீன் voted 2/3. அப்போ தான் யூ கேன் இம்பிஞ்ச் த பிரசிடென்ட். திஸ் இஸ் த அப்சல்யூட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்சல்யூட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி நான் சும்மா சொல்கிறேன். இட் இஸ் த ultimate special majority which we need for the impeachment of the president on the lines of violation of the constitution. ஓகேங்களா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிஸ். 4 டைப் ஆஃப் மெஜாரிட்டி பார்த்தோம். ஓகேங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டிலே 4 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து சிலதுக்கெலாம் எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபார் resolution articles, usage of articles like 249, where 2/3 of the members present and voting இருந்தால் போதும். இன்னொன்று constitutional amendments 268க்கு we need a special majority where when it is not affected by the federal structure. ஓகேங்களா? அப்படின்னா அதுக்கு absolute majority plus 2/3 of the members present and voting வேணும். இப்போ அஃபெக்டிங் த ஃபெடரலிசம்னா அதோடு சேர்த்து 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய கன்சென்ட் வேணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு த இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 61. இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர்டிக்கல் 61. இதுக்கு என்ன தேவை? 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் தேவை, of the both the houses தேவை. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டியை பற்றின அந்த கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மைனாரிட்டி ரைட்ஸ். கான்ஸ்டிடியூஷன் ஆன் மைனாரிட்டி ரைட்ஸ். ஸோ மைனாரிட்டி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா, சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மைனாரிட்டி அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் என்ன? மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் 25 to 30. இதுதான் வந்து மைனாரிட்டிஸுக்கு நம்ம கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ். எந்த போர்டு வந்து எந்த கமிட்டி வந்து மைனாரிட்டிஸோடைய அந்த ஆர்டிக்கலுக்கு ஹெட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹெட்டட் பை சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலோட கமிட்டி தான் ஹெட் பண்ணியிருக்கு. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது அதோடைய இனிஷியலான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே இந்த மாதிரியும் சில நேரம் கேட்பாங்க. டிசம்பர் 18. ஓகேங்களா? டிசம்பர் 18 வந்து
1992 மைனாரிட்டி ரைட்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா UN General Assembly has adopted a declaration rights of persons belonging to the national or ethnic, religious or linguistic minorities. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணதுனால மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, 25 என்னதான் வந்து 25லேருந்து 28 வரைக்கும் மைனாரிட்டிஸுக்கு சில ரைட்ஸை கொடுத்தாலும் தே ஆர் ஆல் இண்டிவிஜுவலிஸ்டிக் இன் நேச்சர். 26 மட்டும் தவிர்த்துடலாம், ஏன்னா அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன் நேச்சர். 25 இருக்கட்டும், மற்றது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் இன் நேச்சர். நமக்கு இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மைனாரிட்டி ரைட்ஸ் எது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று with respect to 29, second one is with respect to 30. 29 and 30 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மைனாரிட்டி ரைட்ஸ். ஓகேங்களா, அப்போ 29 நம்ம பார்க்கும் பொழுது 29 பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 27 ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் டாக்ஸ் அபவுட் த இண்டிவிஜுவல் ஹியூமன் ரைட்ஸ், ரைட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஓகேங்களா, ரைட் ஆஃப் த கம்யூனிட்டி டு ஹாவ் their ஓன் கல்ச்சுரல் ஃபோரம், இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா, இது ஆர்டிகல் 27 ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது தனி, நம்மளோட ஆர்டிகல்ஸ் தனி. ஓகேங்களா, இதில் ஆர்டிகல் 27 அதை பற்றி பேசுது. இப்போ நம்ம ஆர்டிகல் 29 அப்புறமா வந்து 30 பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா, ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது? இங்கே இருக்கு. இதுவும் இருக்கிறதுலையே ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க கேள்வி, ஃபிலிம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க. த டேர்ம் மைனாரிட்டி has not been mentioned in the constitution அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா the term minority has been mentioned in the constitution for 4 times. It has been defined in the constitution அப்படின்னா அதுதான் தப்பு. ஓகேங்களா, இதையும் எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற இந்த சென்டென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, இந்த டேர்ம் மைனாரிட்டி அப்படிங்கிற டேர்மை கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4 வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, மைனாரிட்டினா யாரெல்லாம் மைனாரிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது, அவங்க டிஃபைனே பண்ணல. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேர்ம் மைனாரிட்டி அப்படிங்கிற டெஃபினிஷனை ஸ்டேட் லெவலில் தான் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் ஸ்டேட் லெவலில் டிஃபைன் பண்ணணும்? ஏன்னா ஸ்டேட்ஸ் சச் அஸ் பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இங்கெல்லாம் இந்துஸ் ஆர் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா, அப்போ it is regional specific, region specific. It is based on the culture, it is based on the linguistic, religious matter. ஓகேங்களா, அப்போ அந்தந்த ஸ்டேட்ஸ் தான் யார் மைனாரிட்டி யார் மெஜாரிட்டிங்கிறத நிரூபிக்கும், டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, with respect to it article 29 says about, இதில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா lays down that any section of the citizens. அப்போ இதில் என்ன அர்த்தம்னா நாட் மைனாரிட்டிஸ், எனி செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன்ஸ்னு சொல்கிறாங்க. 29 இஸ் ஒன்லி applicable to the citizens of India. First interpretation. Second interpretation is not belonging to the, with respect to the minorities only, but also any section of the citizens. யாராக இருந்தாலுமே பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, பட் 29 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்டிகல் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா, ஆனால் மைனாரிட்டிஸுக்கு மட்டும் பொருந்தாது 29. ஓகே, எனி செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன்ஸ்னு அந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிறதால யாருக்கு வேணாலும் பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். எனி செக்ஷன்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் ரிசைடிங் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் டிஃபைன்ட் இன் ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1ல என்ன சொல்கிறாங்க, டெரிட்டரி ஆஃப் இந்தியானா இட் இஸ் central territory, state territories and territories, union territories, and territories will be acquired by the government of India in future. இது எல்லாமே சேர்ந்தது தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியா.
அப்போ எந்த இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடியவங்க டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் வாழக்கூடியவங்க எல்லாருக்குமே என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னா, they have their right to protect their language and culture of their own. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உரிமைகள் இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் அக்னாலேஜ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரே கல்ச்சர் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நாடு ஒரே நாட்டில் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே வந்து ஒரே கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் அபவுட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இட் இஸ் நாட் அபவுட் யூனிட்டி இன் யூனிஃபார்மிட்டி. ஓகேங்களா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட்லி, த ரைட் டு கல்ச்சர் இஸ் அன் இண்டிவிஜுவலிஸ்டிக் ரைட். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் கேன் ப்ரிசர்வ் தேர் டிஸ்டிங்க்ட் கல்ச்சர், அதை அனுமதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதையும் அனுமதிக்கிறாங்க, அதையும் அனுமதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 பற்றி பேசும்பொழுது, ஆர்டிகல் 30 guarantees that all religious and linguistic minorities shall have the right to, இங்க பாருங்க, guarantees that all religious and linguistic, ரெண்டு பேர். ஓகேங்களா? religious minorities and linguistic minorities அப்படின்னு இதில் சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை அங்கே மைனாரிட்டிஸ்ன்ற வார்த்தை இல்லை, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 30 ஒன்லி அப்ளிகபிள்ஸ் ஃபார் த மைனாரிட்டிஸ், நாட் ஃபார் த எனி செக்ஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? வெறும் மைனாரிட்டிஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஆர்டிகல் 30 ஷால் ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தயர் சாய்ஸ். இந்த தயர் சாய்ஸுங்கிறத கேரளா எஜுகேஷன் பில் என்ன சொல்லுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போன பில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தயர் சாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்பேண்டபிள். எவ்வளோ வேணாலும் அவங்களோட சாய்ஸாக இருக்கலாம். இட் கேன் பி ஆஃப் எலிமெண்ட்ரி ஸ்கூல், இட் கேன் பி ஆஃப் பிரைமரி, இட் கேன் பி ஆஃப் செகண்டரி. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ have their bracket that it is also means universities. எது வேணாலும் இருக்கலாம். and they are, அதாவது வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இந்த மைனாரிட்டி ஸ்கூலில் வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு there is a famous case. ஓகேங்களா? என்ன ஃபேமஸ் கேஸ்னா, செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ் சொசைட்டி. இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 30 ensures that equality between the majority and the minority அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 30 only ensures that equality between the minority and majority. ஓகே, அப்போ ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இதில் இணைக்கிறாங்க. அப்போ ரீசண்டாக வந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பில் இது இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட், அதிலிருந்து நமக்கு இது தெரியுது. ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் இதுவை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸாக அறிவிக்கலாம். செகண்டு, நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக அறிவித்த ஒரு இன்ஸ்டிடியூஷனையுமே நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸாக அறிவிக்கலாம். ரெண்டு விஷயம். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுங்கிறத எப்படி நீங்கள் சொல்வீங்க, என்ன க்ரைட்டீரியா வச்சு சொல்வீங்க, அதையுமே அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி கேஸில் வந்து நமக்கு புரிய வச்சுருக்காங்க. என்னென்ன மாதிரினா, the intention is very very important. அது ஸ்டாச்சுரி பில்லால் ஸ்டாச்சுரினாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா கவர்மெண்ட் உருவாக்குன மாதிரி ஆயிடுது. பட் அது கிடையாது. கவர்மெண்ட் லேட்டர் ஆன் இட் கேன் டேக் ஓவர் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ அப்போ அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து யாரை ஒன்றாலும் வந்து டேக் டவுன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டர் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க, யார் ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபவுண்டருடைய அந்த இன்டென்ஷன் என்ன, அவர் திறக்கும் பொழுது அவர் என்ன, எதுக்காக, எதை மனசில் வச்சு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை திறக்கிறாரு, இதை வந்து
இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை கணக்கில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸா இல்லை மெஜாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க மைனாரிட்டியாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதையும் சொல்கிறாங்க. அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வார்த்தையிலே சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை அது. என்னன்னா, it is with respect to right to administer is the consequence of the establishment. அதனால் அட்மினிஸ்டர் பண்ணுறவங்க மைனாரிட்டியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 32 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பிளிசிட்லி சேஸ் தட், வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளிசிட்லினா வெளிப்படையாக சொல்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் cannot discriminate against a minority institution while granting aid. State cannot discriminate. Aid கொடுக்கும் பொழுது state should not discriminate and cannot discriminate. And state cannot impose such onus conditions either in granting aid or giving affiliations. ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை, அதாவது உங்களோட மைனாரிட்டி ஸ்டேட்டஸை இல்லைனா அந்த மைனாரிட்டி சென்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, அதை நீங்கள் சரண்டர் பண்ணாதான் நான் உனக்கு எய்டு கொடுப்பேன், இல்லைனா வந்து நான் உனக்கு அஃபிலியேஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்லாம் ஸ்டேட் வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதே நேரங்களில் சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கு. என்னென்னா, மைனாரிட்டிஸ் ஹேவ் நோ ரைட்ஸ் டு மால் அட்மினிஸ்டர். நான் மைனாரிட்டி, நான் எப்படி வேணாலும் அட்மினிஸ்டர் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படியும் பண்ண முடியாது. ஓகேங்களா? மால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸ்டேட் ஹேஸ் எவ்ரி ரைட் டு இன்டர்வென் டு செட் த ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்ஸுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த லீகல் கேப்ஸ் இன் இந்தியா அன்ரெகுலேட்டட் ஏஐ சர்வேலன்ஸ். இப்போ சில எல்லா விஷயமே நம்ம இனிமேல் வந்து என்ன ஆக போகுது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் த ஏஐ வில் இன்டர்வைன் இன் அவர் லைஃப்ஸ். அது நமக்கு ஷோராக தெரியுதுங்க. ஓகேங்களா? ஏஐ மூலமாக தான் இனிமேல் வந்து ப்ரீ ஏஐ போஸ்ட் ஏஐ நம்ம பிரிச்சிடலாம் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏஐ வில் ஹாவ் சம் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அவர் லைஃப்ஸ், எவ்ரிடே லைஃப். இனிமேல் அப்படி தான் வந்து வாழ்க்கை சொல்ல போகுது. திஸ் இஸ் நியூ நார்மல் ஃபார் அஸ். ஓகேங்களா? என்ன தான் நியூ நார்மலாக இருந்தாலும் அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has enrolled some initiatives AI backed surveillance. ஓகேங்களா? AI backed surveillance to fighting criminals. ஓகேங்களா? tracking the criminals. அப்புறமா வந்து டெரரிஸ்ட் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு AI backed surveillance வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சில நேரங்களில் நல்லது தான். ஓகேங்களா? பிகாஸ் இட் வில் ரெடியூஸ் த க்ரைம். அப்புறம் வந்து க்ரைம் டிடெக்ஷன், ஏர்லி டிடெக்ஷன், அப்புறம் டைம்லி அந்த இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஏஐ வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். பட் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்னா, அட் த காஸ்ட் ஆஃப் அவர் ரைட் டு ப்ரைவசி. ரைட் டு ப்ரைவசி விச் இஸ் அஃபெக்டட் பை த which will be affected by this constant surveillance. ஓகேங்களா? என்ன கேரண்டி இருக்கு this will not be mishandled அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இது மட்டும் இல்லாமல் டேட்டா பிரீச் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதில் ரைட் டு ப்ரைவசி ஒரு ப்ராப்ளம், சர்வேலன்ஸ்னால என்னென்னலாம் ப்ராப்ளம், ஏஐ பேக்டு சர்வேலன்ஸ்னால என்னென்னலாம் ப்ராப்ளம்னா, அவர் ரைட் டு ப்ரைவசி, which has been given or interpreted, rightly interpreted by the Supreme Court in the case of Puttaswamy. Puttaswamy case will be affected. Right to privacy under Article 21. Under Article 21 will be affected. Second, there can be mismanagement of the data. Mismanagement of the data.
second. ஓகேங்களா? third is the data can be subjected to breach or theft. Data can be subjected to breach or theft. ஓகேங்களா? and the data can be also, what to say, it can be used for other means without the consent of the individual. Consent of the individuals. அப்போ on the one hand we have security and safety. On the other hand we have privacy. It is a classic case of society versus individual. ஓகேங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ கவர்மெண்ட் இல்லைனா சிஸ்டம் சைடில் இருக்கிறவங்க, those who are for the surveillance ஸ்டேட்டாக மாறத்துக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொசைட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீடம் இல்லை லிபர்ட்டியை வந்து விரும்புகிறவங்க, இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டு பேருமே முக்கியம், ரெண்டு விஷயமே முக்கியம், சிஸ்டமும் முக்கியம், அதே நேரத்தில் இண்டிவிஜுவல்ஸும் முக்கியம் ஃபார் த சர்வைவல் ஆஃப் போத். அப்போ இங்கே செக்யூரிட்டியோ இல்லை யூசிங் ஆஃப் ஏஐ இஸ் நாட் த ப்ராப்ளம். பட் என்ன இங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, அன்செக்டு யூஸ் ஆஃப் ஏஐ அதுதான் ப்ராப்ளம். அப்போ what you should have a proper legal protection. You need proper legal protection. இது இருக்கா சார் அப்படின்னா, இப்பயும் இருக்கு. டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இப்போ வந்து ஆக்டாக மாறி இருக்கு. ஓகேங்களா? டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் பிரைவசி ஆக்ட். ஆனால் அதில் it has been criticized as they have many loopholes for the government to to conduct the surveillance against the citizens. consent இல்லாம கவர்மெண்டால பல விஷயங்களுக்கு எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 7, செக்ஷன் 7(1), 7(j) இந்த மாதிரி வந்து நிறைய செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட கன்சென்ட் இல்லாமல் உங்களோட டேட்டாவை கவர்மெண்ட்டால் எப்பப்பெல்லாம் எடுக்க முடியும்னா, when there is எபிடமிக்ஸ் வரும்பொழுது, கோவிட் மாதிரியான எபிடமிக்ஸ் வரும்பொழுது உங்களோட கன்சென்ட் இல்லாமையே உங்களுடைய டேட்டாவை கவர்மெண்ட்டால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி when there is a verification for எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கவர்மெண்ட்டால் உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் உங்களுடைய டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போது நீங்கள் ஏதாவது வந்து உங்களோட டேட்டாவை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாக சொல்லிட்டீங்க, மிஸ்ரெப்ரசன்டட் யுவர் டேட்டா, there will be a legal actions against you. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டேட்டா பில் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் skewed against the citizens' privacy and lethargic towards the government's action or inaction. ஓகேங்களா? இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட கிரிட்டிசிசம். அப்போ நம்மளுக்கு ஒரு சர்வைலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சர்வைலன்ஸ் should be there because our safety and security is very very important for us, for the very survival of the country, for the protection of the citizens. Safety and security must be there. ஆனால் அதே நேரத்தில் இந்த சிட்டிசன்ஸோடைய ப்ரைவசியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் வாட் we should have, the middle part என்ன அப்படின்னா, strong data protection bill, legal remedies, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கல் பேசுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் with respect to struck in the classroom, students teacher
நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இவர் வந்து நிறைய சில அதாவது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போய் பேசியிருக்காரு. இவ்வளோ டெக்னிக்கலாக இந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவையில்லை. பட் இவர் சொல்லக்கூடிய கருத்து சில இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஸ்பெண்டிங் மோர் ஹவர்ஸ் ஆஃப் டைம் இன் கிளாஸ் ரூம் இட் செல்ஃப். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஸ் ஸ்பெண்டிங் more amount of time in classroom classes. Second, teachers அவங்களுடைய ஒர்க்லோடும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. they are also teaching more. சார் இது எப்படி சார் மோர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்களோட யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸோட இவங்க வந்து அதிகமாக டீச் பண்ணுறாங்க, இவங்க வந்து அதிகமாக கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீக்கில் யூரோப்பியன் ஸ்டூடெண்ட் 12 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 20 ஹவர்ஸ் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அப்போ 8 ஹவர் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த 8 ஹவர் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, ஸ்டடீஸ், அதுக்கப்புறமா வந்து அசஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காலத்தை வந்து செலுத்துறதுல அவங்களுக்கு வந்து மாறுதல் ஏற்படுது. ஓகேங்களா? ஏன்னா கிளாஸ் ரூமில் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ ஓல்ட் அப்ரோச். ஓகேங்களா? வேர் த டீச்சர் இஸ் அ கிவர், ஸ்டூடெண்ட் இஸ் அ பாசிவ் லிஸ்னர். ஓகேங்களா? இப்போ மாறி வர்ற சூழ்நிலையில் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கணும். டீச்சர்ஸ் ஒன்லி ஷுட் எய்ட் தெம். எய்டு மட்டும்தான் பண்ணணும், ஸ்பூன் ஃபீடு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு எய்ட் பண்ணுறதுக்கு, தானாக படிக்கிறதுக்கு, நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இட் வில் ஒன்லி ப்ரமோட் ராட் லேர்னிங் விச் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் எனி ஆஃப் த அப்கமிங் ஜாப்ஸ். அதனால தான் வந்து ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை இது காலேஜஸில் படிக்கிறது ஒன்றா இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ரிக்வயர்மெண்ட் ஒன்றா இருக்குது. இது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. there is a huge gap between the both. So the degree holders are ineligible to fill the gap or requirement of the industry. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் தேவை. இந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களா படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதே மாதிரி டீச்சர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ் ஆர் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் 9 hours a week. ஆனால் இங்கே 14 hours a week வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, சம் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ், ரிசர்ச் ஒர்க்ஸ், இதெல்லாம் அந்த டீச்சர்ஸால் பண்ண முடியல. டீச்சர்ஸ்னால் வெறும் டீச்சர்ஸ் கிடையாது, தே ஆர் ஆல்சோ ரிசர்ச் ஸ்காலர்ஸ், PhD வாங்கினவங்க. அவங்க கான்ஸ்டண்ட்டாக தே வுட் ஹவ் ரிசர்ச்சிங் சம்திங். ஓகேங்களா? அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான டைம் அவங்களுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. அப்போ R&D நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, R&D பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அவங்களோட ஹியூமன் பொட்டென்ஷியல் வில் பி வேஸ்டட். ஓகேங்களா? இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆத்தருடைய கருத்து. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த NEP இருக்குல்ல, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்கூல் இதில் வந்து மாற்றிருக்காங்க. ப்ரீவியஸ் அகாடமிக் இது வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே 6 வயசுல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். 3 to 6 வந்து இட் இஸ் அபவுட் ப்ரீ ஸ்கூல். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 6லேருந்து 8 வரைக்கும், 8 ஏஜ் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்றது தான் என்னென்னா ஃபவுண்டேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷனல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் 3 ஏஜ் 8 to 11 இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் 11 to 14 வந்து மிடில் ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்புறம் 14 to 18 இது வந்து செகண்டரி லெவல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ முன்னாடி இருந்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10+2. இப்போ வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து 5+3+3+4. ஓகேங்களா? இந்த இனிஷியேட்டிவ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு NEP. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு MG நரேகா. MG நரேகா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா?
with respect to 2008 there is a report, government report. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா there is a frequent amount of migration by farmers because farming is a seasonal job. ஓகேங்களா, ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், அடுத்த 6 மாதம் அவங்களுக்கு எந்த ஒரு ஜாபுமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த 6 மாதத்துக்கு வேற எங்கன்னா போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் மைக்ரேஷன் இஸ் டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன். அவங்களுக்கு வேற வழி இல்லாமல், அவங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்களோட குழந்தைங்களை, அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. திஸ் காசஸ் டிஸ்ட்ரெஸ் இன் ஃபேமிலிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இட் ஆல்சோ காசஸ் டிஸ்ட்ரெஸ்னால இட் ஆல்சோ காசஸ் சூசைட்ஸ், ஃபார்மர் சூசைட்ஸ். அப்போ இவங்களை அதே இடத்துல வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் இஸ் கம்மிங் அப் வித் அ நியூ ஸ்கீம். ஓகேங்களா, அட்லீஸ்ட் வேலை இல்லாமல் தவிக்கிற வீட்டில் இருக்கிறவங்க ஒரு எலிஜிபிள் ஒர்க்கருக்கு, ஓகேங்களா, எலிஜிபிள் ஒர்க்கருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேலை கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். 100 days 3 monthsக்கு நீங்கள் வந்து வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ அந்த ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த டைமில். ஓகேங்களா, அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே வராங்க, ரிவைஸ் பண்ணி இப்போ ஒரு 300 ரூபா அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. அந்த வேலை என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தில் இல்லை அந்த முனிசிபாலிட்டிஸில் என்னென்னலாம் ஒர்க் இருக்குமோ, ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒர்க்குங்களாம் நிறைய இருக்கும்ல, அதை இவங்களை வச்சு பண்ண வைக்கலாம். அப்போ விவசாயம் இல்லாத நாட்களில், ஓகேங்களா, அப்போ இவங்களை வச்சு அந்த மாதிரியான ஒர்க்குகளை பண்ண வைக்கலாம். அதாவது வந்து கேனல் கம்மாங்கட்டுறது, அதுக்கப்புறமா வந்து இரிகேஷன் ஒர்க் ஏதாவது பண்ண வைக்கிறது, மடு கட்டுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கை அவங்களுக்கு பண்ண வைக்கும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா, அவங்கள டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷனில் இருந்தோ இல்லை சூசைடில் இருந்தோ அவங்கள தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக பிகாஸ் ஆஃப் நாமினல் நேச்சர் ஆஃப் வேஜஸ். நாமினல் நேச்சர்னா 300 ரூபாங்கிறதே ரொம்ப கம்மியான, இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில் 300 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அதுவுமே வருஷத்தில் 3 மாதத்துக்கு தான் உங்களுக்கு வேலையே வரப்போகுது. ஓகேங்களா, அப்போ அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு போகவே போகுது. ரொம்ப அமௌண்ட் கம்மியாக தான் அவங்களுக்கு போகும். அந்த அமௌண்ட் போகிறதுமே வந்து எப்படி இருக்குன்னா டிலேடு பேமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, டிலேடு பேமெண்ட். அப்போ அவங்கள இட் இஸ் நாட் டிஸ்கரேஜிங் டு மைக்ரேட். மறுபடியும் அவங்க மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இது வேணாம் நம்ம வேறு வேலையே பார்க்க போவோம் அப்படின்ட்டு. அகெயின் இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக கொண்டு வந்தோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாமல் அகெயின் தே ஆர் கோயிங் ஃபார் அதர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஜஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு வேஜ் ரேட் யூஸிங் த கன்சியூமர் சிபிஐ அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸுக்கு என்ன மாதிரியான இதுவோ அதுதான் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆஸ் ஆஃப் தட் April 1, 2019 என்ன சம்பளமோ அக்ரிகல்ச்சர் லேபருக்கு அந்த சம்பளம், அப்படி இல்லைன்னா 100 rupees, எது வந்து கம்மியாக இருக்கும், விச் எவர் இஸ் மோர் இட் வில் பி ஃபிக்ஸ்ட் ஆஸ் அ பேஸ் ஃபார் த இண்டெக்ஸேஷன். இதோட இது இன்ஃப்ளேஷன் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஃபார் த ஸ்டேட்ஸ், அந்தந்த ஸ்டேட்ஸ் முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹரியானா பேஸ் த மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ். இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிலிம்ஸில். ஹரியானா பேஸ் த மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் நாகாலாந்து பேஸ் த லோவஸ்ட். அப்போ ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு எவ்வளோ 370, இங்கே 230, இதுக்குள்ளே தான் வந்து டெய்லி வேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இது எப்படி இருக்குது, ரொம்ப நாமினலாக இருக்குது. செகண்ட் என்ன, இது வந்து டிலேடு பேமெண்ட்டாக வருது. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து climate change and biodiversity loss. ஓகேங்களா, there is a report which has been provided by intergovernmental science policy platform on biodiversity. ஓகேங்களா, intergovernmental science policy platform on biodiversity. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா IPCC அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. IPCCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா, they will come up with the climate change, causes of climate change. அதோட ரிப்போர்ட்டை வச்சு அவங்க they will லேட்டஸ்ட்டாக வந்தது சிந்தசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 6th ரிப்போர்ட் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இவங்க பயோடைவர்சிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா they are equivalent to the biodiversity area. அவங்க climate change அப்படின்னா அவங்களுடைய ஈக்குவலண்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் கவுண்டர் பார்ட் IPBES. ஓகேங்களா, இது ரீசெண்டாக வந்து தொடங்கப்பட்ட அமைப்பு தான், 2019 தொடங்கப்பட்ட அமைப்பு இது. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க, இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் நிறைய கவர்மெண்ட் இது உலகம் வந்து நிறைய சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன சேலஞ்சஸ் உலகம் இப்போ வேர்ல்டு இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி climate change, biodiversity loss, food insecurity, water scarcity, health risk. இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் இன்டர்கனெக்டட். எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுது, அதுக்கப்புறமா வந்து கேஸ்கேட் பண்ணுது. கேஸ்கேட்னா வந்து ஒன்று கூடுது, அதுக்கப்புறமா வந்து எக்ஸாஜரேட் ஆகுது, ஒன்றுத்த ஒன்று வந்து எக்ஸாஜரேட் பண்ணிக்குது. ஓகேங்களா, அப்போ ஒன்றுத்தோட ஒன்று வந்து எக்ஸாஜரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் காம்பவுண்டிங் ஈச் அதர். அப்போ செப்பரேட் ரெஸ்பான்சஸ் இன்எஃபெக்டிவ் ஆர் இன்ஃபேக்ட் கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, தனித்தனியாக நான் வந்து கிளைமேட் சேஞ்சை தனியாக பார்ப்பேன், பயோடைவர்சிட்டி லாஸை தனியாக பார்ப்பேன். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா we are the ultimate losers, we are going to suffer. அப்போ இது எல்லாத்துக்குமே இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி வேணும். இந்த எக்கனாமி பயோடைவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக்காக இந்த உலகத்தோட ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட ஆஃப் பர்சன்டேஜ் வந்து உலகத்தோட ஜிடிபி இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இன்டிஸ்கிரிமினேட்டாக அதை அழிக்கிறதன் மூலமாக we are losing nearly 10 to 25 trillion annually. we have நம்மளுடைய harmful actionsனால we are losing it. nearly the economic value of biodiversity கொடுக்குற வேல்யூ கிட்டத்தட்ட வந்து 10 to 25 trillions we are losing. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கான அப்ரோச் எப்படி இருக்கணும், சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா கார்பன் ரிச் எக்கோசிஸ்டம்ஸை we have to restore, which is nothing but reforestation, afforestation, deforestation பண்ணக்கூடாது. அப்புறம் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ்னால் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேங்க்ரூஸை ரீஸ்டோர் பண்ணுங்க, அது ஃப்ளட் அதாவது வந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகூன்ஸ்லேருந்து இல்லைனா வந்து சைக்ளோன்ஸ்லேருந்து நம்ம கோஸ்டல் ஏரியாஸை காப்பாற்றும். அதுவே மேங்க்ரூஸை ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி வெட்லேண்ட்ஸை ரீஸ்டோர் பண்ணுங்க, ஃப்ளட்டிங் அண்ட் ராட்டிங் வராமல் தடுக்கும். தீஸ் ஆர் த நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ். ஓகே, ஹெல்த்தி டயட்ஸ், சஸ்டைனபிள் ஹெல்த்தி டயட்ஸ், அதே மாதிரி எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டியை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணும்போது ஜூனாட்டிக் டிசீசஸ் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரொப்போஸ்டு கோல்ஸ் ஆஃப் குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம சீக்கிரமாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான கோல் இஸ் ப்ரொடெக்டிங் த 30% ஆஃப் த லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஓஷன்ஸ் by 2030. இதுதான் வந்து 30/30 டார்கெட்னு சொல்லுவாங்க. 30/30 டார்கெட், 30 into 30 டார்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரீஸ்டோரிங் த 30% ஆஃப் த டீக்ரேடட் எக்கோசிஸ்டம்ஸ் பை 2030. டீக்ரேடட் எக்கோசிஸ்டம்ஸ். அதே மாதிரி ஆல்ட் அண்ட் ரிவர்ஸ் த பயோடைவர்சிட்டி லாஸ், இதுவும் இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அது கிரியேட் பண்ண லாஸஸையுமே வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலில் சொல்லியிருக்காங்க. ஓகே, and then with respect to habitat continuity,
இந்த நீல்கிரி தார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் நீல்கிரி தார். இதுதான் வந்து ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. ஒன்ஸ் இட் வாஸ் டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் 2 centuries பேக். நீல்கிரி ஏரியாவில், ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து 10,000 15,000 நீல்கிரி தார்கள் இருந்தது. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் நம்பர்ஸ் ஹஸ் டுவெல்டு டு 3,000 to 2,000 to 3,000 மெம்பர்ஸ். அதுவுமே கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்ததுனால, நம்ம வந்து மேற்கொண்டதுனால இப்போ அதோடைய அந்த இது வந்து அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் மோசமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்னால இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதோட நம்பர்ஸை கொஞ்சம் ஏற்றிருக்கோம். பட் இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பாக்கெட்ஸாக இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ நீல்கிரி இப்படி இருக்குது. ஓகேங்களா. நீல்கிரி இப்படி இருக்குது அப்படின்னா இதோட நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா, பாக்கெட்ஸாக இருக்குது. பாக்கெட்ஸாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் they could not interbreed ஆகாமல் என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ளேயே இன்ப்ரீடிங் ஆகிட்டுருக்கு. இந்த இது கூடயே இங்கே இந்த பாப்புலேஷன் கூடயே இன்ப்ரீடிங் ஆகிட்டுருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, there is a phenomena called as genetic drift which is happening. genetic driftனா because of inbreeding சில ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சில நேரம் மியூட்டேட் ஆகிடும், சில நேரம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. அப்போது அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்காது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி இல்லை அப்படின்னா, when there is any problem with the ecosystem, அவங்களால வந்து தகவமைச்சிக்க முடியாது. ஓகேங்களா. they will extinct, perish or extinct. ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அப்போ this is called as problem of genetic drifting. ஏன் இது நடக்குது? பிகாஸ் ஆஃப் இன்ப்ரீடிங். ஏன் இன்ப்ரீடிங் நடக்குது? ஹேபிடேட் ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே போக முடியல இதால். ஓகேங்களா. இதனால் இப்போ ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வருது அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜீன் தான் இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான ஜீன் இருக்கும் பொழுது எல்லாமே அழிஞ்சிரும். தட்ஸ் ஆல். அப்போ டிசீஸ்னாலையும் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னாலையும் இவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஹேபிடேட்டை யூ ஹாவ் டு மேக் கண்டிங்குவஸ். அப்போ இங்கேருந்து இங்கே போகணும், இது இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இது இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும். அப்போ யூ ஹாவ் டு மேக் இட் அ கண்டிங்குவசிட்டி. அதை எப்படி ஆக்க முடியும் அப்படின்னா, யூ ஹாவ் டு வாட் டு சே, அந்த டோப்போகிராஃபியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அதுக்கப்புறமா வந்து இலகுவாக்கணும். இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு தூக்கி போடணும். ஓகேங்களா. நீக்கணும். அந்த ஏரியாஸ்லேருந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸை நீக்கணும். கிராஸ் லேண்ட்ஸை நிறைய கொண்டு வரணும். ஓகே. ஸோ நீல்கிரி தார்ஸ் என்ன பண்ணணும்? சோலா கிராஸ் லேண்ட்ஸை தான் சாப்பிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான கிராஸ் லேண்ட்ஸை இன்னும் வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. சார் என்ன தான் படித்து டெஸ்ட்டில் மார்க்கே வர மாட்டேங்குது. மார்க் வந்து டெஸ்ட்டில் வரல அப்படின்னா, நீங்கள் படிக்கிறது ஒழுங்காக தான் கரெக்டாக படிக்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக டெஸ்ட்டுங்கிறது எதுக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படித்ததை அங்கே படித்த விஷயம் அங்கே வந்திருந்தா அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். அப்படி கரெக்டாக போடலன்னா என்ன அர்த்தம்? ரிவைஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, நீங்கள் படித்ததே அங்கே வரல அப்படின்னா அங்கே என்ன வந்திருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க. ஓகேங்களா. தேர்டு, அப்போ தப்பாக படிச்சுட்டு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா இர்ரெலவெண்ட்டாக ஏதோ படிச்சுட்டு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. எப்பயுமே டெஸ்ட்டில் மார்க் வரலன்னு கவலைப்படாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். கண்டிப்பாக மார்க் வருங்க. ஓகேங்களா. ஒன்று தப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ரெண்டே விஷயந்தான். ஃபவுண்டேஷனுக்காக சீக்கிரம் நடத்த சொல்கிறேங்க. ஓகே. எம்ஜி நரேகா இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் இன்ஃப்ளேஷன். அப்படி டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமே டேரெக்டாக நீங்கள் கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம போடுறது, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறது எல்லாமே டேரெக்டாக தான் கேட்பாங்க அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபிலிம்ஸில் எப்படி டேரெக்டாக கேட்கலான்னா, எம்ஜி நரேகாவோட வேஜஸ் வந்து
with respect to what ன்னு கேட்கலாம். with respect to adjusted with respect to what? CPI labor, CPI industrial labor, CPI agriculture labor இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்லைனா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த மினிஸ்ட்ரி வந்து எம்ஜி நரேகாவோட இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து இன்டைரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிலிம்ஸ்ல. ஓகேங்களா? கவர்னன்ஸ்ல மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு எம்ஜி நரேகாஸ் will be used. that's all. ஓகே, பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் இது எல்லாமே கவர்னன்ஸ் இது. ஓகே, சோலா கிராஸ்லேண்ட் லொகேஷன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான், நீல்கிரிஸ் தான். ஓகே, அங்கே தான் இருக்குது. அது வந்து மான்டேன் கிராஸ்லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மவுண்டனில் ஹில்லி ஏரியாஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ், அதான் மான்டேன் கிராஸ்லேண்ட்ஸ். பிலிம்ஸுக்கு டெஸ்ட் சீரிஸ் மேண்டட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்டட்ரி தான். பட் டெஸ்ட் சீரீஸாக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை போட்டிங்கனாலே போதுமானது. அதை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து மற்ற இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? மற்ற சிஏபிஎஃப் இருக்குது, சிடிஎஸ் இருக்குது, என்டிஏ இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸ் முக்கியமாக இல்லையான்னு தெரியாது, பட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சிசாட்டுக்கு ரொம்ப ஃபேராக இருக்குது. எனி டிப்ஸ்னால் ஒர்க் அவுட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லைங்க. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா டைம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க் கேட்குறாங்க. அப்படின்னா டைம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க்கில் இது வரைக்கும் 8 டைப் ஆஃப் டைம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. 8 டைப் தான் இருக்குது. அப்போ அந்த 8 டைப்புமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, சால்வ் பண்ண தெரியுதுன்னா நம்பர்ஸ் மட்டும் தானே வேறையா மாற்ற போகிறாங்க. உங்களால் வந்து எப்படி கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ ஒன்லி வே இஸ் டு பேசிக்காக வந்து உங்களுக்கு தெரியணும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கு சரளமாக போட தெரியணும். ரேஷியோஸு, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் யூ ஹாவ் டு நோ. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட். இதுதான் வந்து ஒரே சொல்யூஷன் ஃபார் சிசெட். அது ஃபார் நியூமரிக்கல்ஸ். லாஜிக்கல் ரீசனிங்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம வந்து திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் சால்வ் பண்ணிங்கனாலே போதும். வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ் அந்தந்த வார்த்தைக்குன்னு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி வந்தால் எப்படி யோசிக்கணும், இப்படி வந்தால் எப்படி யோசிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஓகே, அது முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு செஷன்ஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? இங்கிலீஷுக்கு மட்டும் நான் ஒரு செஷன் வைக்கிறேன். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு டைம் இருந்தால், இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ செஷன். சிசாட்டுக்கு இங்கிலீஷுக்கு மட்டும் ஐ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ செஷன். இங்கிலீஷ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், பட் இப்போ எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு செஷன் முடிஞ்சால் வைக்கிறேன். ஓகே, மந்த்லி மேகசின் பிடிஎஃப்பில் படிக்கிறோம்னா அது நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா? டைம் கன்சியூமிங்காக இருக்குது. மந்த்லி மேகசினை வந்து நீங்கள் பிடிஎஃபாக படிக்கிறீங்கன்னா பிடிஎஃப்லேயே வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க திருப்பி, ஏன்னா அதுவே ஒரு நோட்ஸ் தான். திருப்பி அதை ஏன் நோட்ஸ் எடுக்கிறீங்க? ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஸோ மந்த்லி மேகசினை அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா 12 மாதத்துக்கும் கிட்டத்தட்ட இப்படி வந்து நிற்கும். ரிவிஷன் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் கடன்னு பார்த்துட்டு போகணும். ஓகேங்களா? அதை மட்டும் அந்த கேலிபரை மட்டும் வளர்த்துக்கோங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும்னு வராதிங்க. அதுக்கு பீரியாடிக்காக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, சிஓபிக்கு சீக்கிரம் ஒரு செஷன் போடுறேன். ஓகே, கொஞ்சம் இது ஆகட்டும், நான் இன்னும் கொஞ்சம் ஃபிலிம்ஸ் நெருங்கட்டும். ஓகேங்களா? ஃபெப்ரவரி அது போல் போட்டுடுறேன். ஓகே, டோன்ட் வரி. இப்போ கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியை பொறுத்த வரைக்கும் there are something which you have to know. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் ஹாஸ் பீன் அடாப்டட் அப்ரூவிங் த டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரப்போஸ்டு ட்ரீட்டி. இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஒன்று தேவை, கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டிக்கு ஒரு ட்ரீட்டி தேவை அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளி ஹஸ் தாட். ஏன்னா
ஜினோசைடு, வார் கிரைம்ஸ், இதுக்கெல்லாம் தனித்தனி ட்ரீட்டி இருக்குங்க, கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஜினோசைடு கன்வென்ஷன் ஆஃப் 1948, வார் கிரைம்ஸுக்கு ஜெனீவா கன்வென்ஷன்ஸ். ஓகேங்களா, ஜெனீவா கன்வென்ஷன் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருப்பி வந்துகிட்டு இருக்கு. பிலிமினரியில் ஜெனீவா கன்வென்ஷன் பற்றி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐசிசி, ஜெனோசைடாக இருக்கட்டும் இல்லை வார் கிரைம்ஸாக இருக்கட்டும், கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியாக இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்ட்டுமே இட் இஸ் டெல்ட் பை ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஹேகில் இருக்குது, ஹேக் நெதர்லாண்ட். ஓகேங்களா, இப்போ அதோடைய ரோம் ஸ்டாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய பேரில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நமக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு கன்வென்ஷன் எதுக்காக தேவை, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் எதுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு 3 ரீசன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களால் இந்த ஜூடிஸ்டிக்ஷனை இந்த ஐசிசிக்கு உள்ளே இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இட் இஸ் லிமிட்டட் டு த மெம்பர்ஸ் ஆஃப் ஐசிசி. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த பர்சன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், நாட் ஃபார் த ஸ்டேட். ஸ்டேட்டை உங்களால் வந்து தடுக்க முடியாது. இப்போ ஜெனோசைடு கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஜெனோசைடு கன்வென்ஷன் இருந்ததுனால கேம்பியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரை ரோஹிங்யாவுக்கு எதிராக வந்து இவங்க செயல்பட்டாங்க அப்படின்ட்டு அவங்களால வந்து ஜெனோசைடு கன்வென்ஷன் எதிராக வந்து அவங்கள வழக்கு போட முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை உங்களால் அக்யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் there is no conventions for crime against humanity. இது 2வது விஷயம். ஓகேங்களா, 3rd ரீசன் எதுக்காக கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி ஒன்று வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்லார்ஜ் த ஸ்கோப் ஆஃப் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஓகேங்களா, என்னது, ஸ்டார்வேஷன்ஸ் ஆஃப் சிவிலியன் பாப்புலேஷன். சிவிலியன் பாப்புலேஷனை வந்து ஸ்டார்வ் பண்ண வைக்கிறாங்க. அப்படி இல்லையா, ஜெண்டர் ஆப்பத்தைடு. சார் ஜெண்டர் ஆப்பத்தைட்னா, ஆப்பத்தைடு அப்படின்னா என்னது, இட் இஸ் ஃபாலோட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, விச் இஸ் செக்ரிகேஷன் ஆஃப் பீப்புள் பேஸ்ட் ஆன் சம்திங், இனம், மொழி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணுறது. ஜெண்டர்னால ஒருத்தவங்களை செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெண்டர் ஆப்பத்தைடு. சார் இது எங்கே சார் நடக்குது, ஆப்கானிஸ்தானில் நடக்குது. ஓகேங்களா, பெண்களாக பிறந்துட்டதுனாலேயே அவங்க வெளியே வரக்கூடாது. அப்படியே வெளில வரணுன்னாலும் அவங்களுடைய ஒரு ஆண் துணையோடு தான் அவங்க வெளில வர முடியும். அவங்களால படிக்க முடியாது, எந்த ப்ரொஃபஷன்லையும் ஈடுபட முடியாது, அவங்க வெளியே வரக்கூடாது. அப்புறம் எங்கே அந்த ப்ரொஃபஷனு? ஓகேங்களா, இப்படி ஜெண்டர் அப்பத்தைட் நடக்குது. திஸ் இஸ் ஆல்சோ கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, ஃபோர்ஸ்டு ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஃபோர்ஸ்டு ப்ரெக்னன்சி விச் இஸ் ஆல்சோ கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. நம்ம நாட்டிலையும் அது நடக்குதா அப்படின்னா நடக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மேரிடைல் ரேப். ஓகேங்களா, மேரிடைல் ரேப்பு விச் இஸ் நாட், அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் கிரிமினல். ஓகேங்களா, இட் இஸ் நாட் கிரிமினலைஸ்ட், இட் இஸ் எக்ஸம்டட். ஓகேங்களா, மேரிடைல் ரேப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ அது தப்பு தான், பட் அதையும் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு use of nuclear weapons, terrorism, exploitation of natural resources. இந்த மாதிரி அவங்களோட ஸ்கோப்பை எவ்வளோனாலும் நம்மளால் வந்து விஸ்தரித்துக்கிட்டு போக முடியும். கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டின்னு ஒரு கன்வென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா. அப்போ இந்தியாவோட ஸ்டான்ஸ் என்ன சார் அப்படின்னா, தே ஆர் நாட் அ பார்ட்டி ஆஃப் ரோம் ஸ்டாட்யூட். ஐசிசியில் நம்ம மெம்பர் கிடையாது. நம்ம சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி இந்த ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரதில் சில ரிசர்வேஷன்ஸ் நமக்கு இருக்குது. என்ன ரிசர்வேஷன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோம் ஸ்டாட்யூட் மாதிரியே வந்து இந்த இதுக்குள்ள யூஎன்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தே ஆர் ஆஸ்கிங் சம் வாட் டு சே டிஃப்ரென்ஷியேஷன். போகிறப்ப பண்ணக்கூடிய க்ரைமை தான் வந்து நீங்கள் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியாக கன்சிடர் பண்ணுமே தவிர, பீஸ் டைமில் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியா. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆல்சோ வாண்ட்ஸ் டு இன்க்ளூட் த நியூக்ளியர் நேஷன்ஸ். ஓகேங்களா, நியூக்ளியர் நேஷன்னா நியூக்ளியரைசேஷன். ஓகேங்களா, நியூக்ளியர் யூசேஜை வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியில் சேர்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி டெரரிசமை கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியில் சேர்க்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆர் நாட் டூயிங் இட். ஓகேங்களா, ஸோ அதனால் we have reservations, some reservations against this convention. ஓகே.
பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் வி ஆர் லேக்கிங், இந்தியா டஸ் நாட் ஹேவ் அ டொமஸ்டிக் லெஜிஸ்லேஷன் ப்ரோஹிபிட்டிங் த இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் டெல்லியோட ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா நெய்தர் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி நார் ஜெனசைடு ஹவ் பீன் பார்ட் ஆஃப் அவர் லா சிஸ்டம். நம்மளோட லாவில் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டிக்கோ இல்லை ஜெனசைடுக்கோ எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை, ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷனும் கிடையாது. அதை நம்ம டொமஸ்டிக் லாவில் சேர்க்கணும். ஓகேங்களா, இப்போ கூட நம்ம வி ஹாவ் மாடிஃபைடு த ஐபிசி சிஆர்பிசி செக்ஷன்ஸ். ஓகேங்களா, பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு வந்து நம்ம மாற்றிருக்கோம். அண்ட் அது மாற்றும் பொழுதே இதையும் சேர்த்துருக்கலாம், விச் இஸ் அ மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. வி ஹாவ் டு இன்க்ளூட் இட். ஓகேங்களா, நம்ம அதை இன்க்ளூட் பண்ணணும். தென் ஒன்லி வி வில் ட்ரூலி ஆஸ்பயர் அஸ் அ வி வில் ஹாவ் அ ரோல் அஸ் விஸ்வகுரு. விஸ்வகுருவாக நம்ம உலகத்துக்கு அப்போ தான் இன்னும் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெண்டிங்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா, இந்த மாதிரி எண்ட் பண்ணணும். எப்பயுமே நம்ம ஒரு விஸ்வகுருவாக மாறலாம், வாசுதெய்வ குடும்பகம், இப்படி ஏதோ ஒன்றத்தை போட்டு யூ கேன் ஃபினிஷ் இட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் சைன்டு MOU ஃபார் நியூ நேஷ்னல் மியூசியம். நேஷ்னல் மியூசியம் எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் நார்த் பிளாக் அண்ட் சவுத் பிளாக் இந்த கேபிட்டல். ஓகேங்களா, நார்த் கேபிட்டல் இருக்கு, நேஷ்னல் கேபிட்டல் இருக்குல்ல, இப்போ நார்த் பிளாக் அண்ட் சவுத் பிளாக் அந்த பில்டிங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே இப்போ மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய அந்த நார்த் பிளாக்கையும் சவுத் பிளாக்கையும் இப்போ என்னவா மாற்ற போகிறாங்கன்னா நேஷ்னல் மியூசியம்ஸாக மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு இப்போ ஏன்னா இது வந்து செக்ரட்டரியேட்டாக இருந்த ஏரியா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வி ஷுட் ரீஸ்டோர் இட். இந்த ரீஸ்டோர் பண்ணுறதுல யார் வந்து கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இஸ் அ கிங். ஓகேங்களா, ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேலஸ் ஆஃப் வெசலைஸ், ட்ரீட்டி ஆஃப் வெசலைஸ் சைன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரியான பேலசஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசியமாக வந்து ரிட்ரோஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே அதனால் அதே மாதிரியே மாற்றக்கூடிய விஷயமா பண்ணலாம் அப்படின்ட்டு நார்த் பிளாக்கையும் சவுத் பிளாக்கையும் நவ் we are going to make it as convert it as a museum. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகின் பாரத் அப்படின்னு வச்சிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் நேம்டு. இப்போ புதுசாக கட்டக்கூடிய மியூசியமுக்கு இட் இஸ் கால்ட் அஸ் யுகின் பாரத். யுகின் பாரத். ஓகேங்களா, ரெண்டு இதுவாக பண்ண போகிறாங்க. ஒன்று 1857க்கு முன்னாடி வரைக்கும் பாரத் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, 1857க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாரத் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரெண்டாக பிரித்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, யுகின் பாரத் ஆன் த லைன்ஸ் ஆஃப் லோரவ் இன் பாரிஸ். இந்த லைன்ஸ் ஆஃப் லோரவ் மியூசியம் இருக்குது, அதுதான் ரொம்ப ஃபேமஸான மியூசியம், வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான மியூசியம். ஓகேங்களா, இப்போ இந்த மியூசியம் வந்துச்சு, யுகின் பாரத் வந்துச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்டட் இட் வில் பி த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு, லார்ஜஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா, ஃப்ரான்ஸுக்கு அப்போ நம்ம வி என்ஜாய் சம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் ஃப்ரான்ஸு கூட நம்ம பண்ணுற எக்ஸசைசஸ், மிலிட்ரி எக்ஸசைசஸ், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைசஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்தியா இஸ் ஹையஸ்ட் டேரிஃப் மேஜர் எக்கானமி. இப்போ நம்ம நிறைய இரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் பணம் கேஸ் பார்த்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அசெண்டிங் ஆஃப் ட்ரம்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இஸ் கன்சிடரிங் இந்தியா அஸ் அ டேரிஃப் கிங் ஆஃப் த வேர்ல்டு. டேரிஃப் கிங் ஆஃப் த வேர்ல்டாக ட்ரம்ப் வந்து இந்தியாவை கன்சிடர் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது இந்தியாவுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நியூஸ் எடுத்தேன். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, டிசோனன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ், அதில் கீழே டேரிஃப் ப்ராப்ளம் அப்படின்னு எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சேலஞ்ச் ஆஃப் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். த சேலஞ்ச் ஆஃப் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இது ஒரு இம்பார்ட்டண்டான சேலஞ்சுங்க. இப்போ யூனிவர்சல் ஹெல்த்னா என்ன? யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா GS2ல் உங்களுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே இருக்குது. அதனால தான் NEPயும் நம்ம பார்க்கணும், படிக்கணும். NEP பற்றின இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தை பற்றின இம்பார்ட்டன்ஸும் நமக்கு தெரியணும். GDPயில் இந்த 2% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பட்ஜெட் பார்க்குறீங்க அப்படின்னா GDP வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, GDP வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா?
So GDP with respect to health, they are allocating only 1.3% of the GDP. 1.3% of the GDP. Absolute numbers-ல இது ஏறி இருக்கு. ஆனா percentage of GDP-ல இன்னும் அப்படியே தான் இருக்கு. It has been stagnant over the years for decades. ஓகேங்களா? அப்போ நம்மளோட recommended GDP percentage எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at least you have to spend, a country has to spend 3% of its GDP. 3% of its GDP. ஆனால் நம்ம அட்லீஸ்ட் அது ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? 1.3% of the GDP தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? With respect to it, universal health coverage, which is the aim of our government. Universal health coverage அப்படின்னா என்ன அர்த்தம்னா, everyone should have a access, availability of a quality health care, in everywhere. Everyone should have everywhere. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஓகேங்களா? அது எல்லாம் எப்படி கிடைக்கணும்? They should have access, they should have availability, it should be quality also. இதுதான் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். ஓகேங்களா? இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் இது எதுவுமே பத்த மாட்டேங்குது. ஏன் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இட் ஹாஸ் மெனி சேலஞ்சஸ். ஓகேங்களா? என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா, கவர்மெண்ட்டு இந்த பாப்புலேஷனுக்கு பண்ணுற சில விஷயங்கள் இருக்குல்ல, இலவச மருத்துவமனை, இலவச மருத்துவம், மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இது பத்த மாட்டேங்குது. பத்தாமல் என்ன ஆகுதுன்னா, சிட்டிசன்ஸ் அவங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து, அவங்களுடைய பாக்கெட்லேருந்து சில விஷயங்களை எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா, அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, 64% இருந்துச்சு. இப்போ இட் ஹாஸ் பீன் டவுன் டு 50 to 45%. இப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போயுமே, ஆனால் அது அதிகம் தான். பிகாஸ் இட் இஸ் எனஃப் டு increase our poverty, increase the poverty of our population nearly 15%. 15% of the population மறுபடியும் வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு இந்த நம்பர் இஸ் எனஃப். இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் 50% இஸ் எனஃப் ஃபார் இட். அப்படின்னா கிட்டத்தட்ட 3 million people will suffer because of this out of pocket expenditure. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இருக்காது. டிப்ரிவேஷன் இருக்கும். டிப்ரிவேஷன் ஆஃப் their ரைட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a approach of government of India which is nothing but top down approach, where they will frame a policy and impose it from the top. ஓகேங்களா? ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட்ஸுக்கு based on the topography, based on their culture, based on their civilization, based on their ethnicity, there will be many different types of diseases. For example, வெஸ்ட் பெங்காலை எடுத்துக்கோங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு எது அதிகமாக இருக்குன்னா, பிளட் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குமா அந்த பாப்புலேஷனுக்கு, based on their ethnicity. குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு பிகாஸ் அவங்க வந்து ஸ்வீட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதால டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குமா. சில சதர்ன் ஸ்டேட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டுமே அதிகமாக இருக்குமா. அப்போ அந்தந்த டோப்போகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் வந்து தே ஷுட் ஹாவ் தேர் ஓன் சே. ஸோ டாப் டவுன் அப்ரோச்சோட வி ஷுட் ஹாவ் அ பாட்டம் அப் அப்ரோச். ஓகேங்களா? பாட்டம் அப் அப்ரோச் இருந்தால் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகேங்களா?
ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி then we should ensure there is a quality primary health care centers. Health care centers should be quality. ஓகேங்களா, ஹெல்த் கேர் சென்டர். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் த டாக்டர்ஸ். அங்கேயே நிறைய இது கரெக்டாக குவாலிட்டியாக இருந்ததுன்னா நிறைய வியாதிகளை அங்கேயே உங்களால் குணப்படுத்திட முடியும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் வேக்சினேஷன் ஃபெசிலிட்டி ஷுட் பி தேர். வேக்சினேஷன்ஸ் ஃபெசிலிட்டி, குழந்தைகளை கரெக்டாக காப்பாற்றிட முடியும். ப்ராப்பர் வேக்சினேஷன் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் ப்ராப்பர் இன்சூரன்ஸ் கவரேஜ். Insurance coverage. So these and all will improve the universal health coverage. ஓகேங்களா, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போலார் சன்டைல். போலார் சன்டைல், சன்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு இட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ சன் வந்து இந்த ட்ரையாங்கிள் இதில் வந்து படும் பொழுது இதோட நிழல் வந்து ஒரு இடத்துல வந்து படும். ஓகேங்களா, அந்த நிழல் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து டைம் சொல்ல முடியும். ஸோ sundials are nothing but used, it's an ancient instrument which is used for finding times. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனேலமேட்டிக் கரெக்டட் சன்டைல்ஸ் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனேலமேட்டிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிலமேட்டிக் இதை பிலிமினரியில் ஒரு டேர்மாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, விச் ஹாஸ் பீன் யூஸ்டு பை த விக்ரம் சாராபாய் சென்டர். விக்ரம் சாராபாய் சென்டர் தம்பாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸ்பேஸ் மியூசியமில் இந்த சண்டையில் போலார் சண்டையில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ டெல் த டேட். டைமோடு சேர்த்து டேட்டையும் உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஷேப் இருக்குல்ல, இதுனா 8 மாதிரி ஏதோ ஒரு ஷேப் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பேட்டர்ன் விச் த சன் revolves around the earth. ஓகேங்களா, சன் இப்படி தான் வந்து போகும் எர்த்தை சுற்றி, எர்த்தை நோக்கி. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் வந்து அனிலமேட்டிக் பேட்டர்ன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கமிட்டி. கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ். கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ், சென்ட்ரல் கமிட்டி as recommended statutory status for MSP. MSPக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். MSP இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை நம்ம கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேங்களா, MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதை எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் we have suffered from food insecurity. நம்ம நிறைய உலக நாடுகள் கிட்ட வந்து we have often asked assistance. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா PL 480 which has been humiliating for us. ஓகேங்களா, யூஎஸ் வந்து இதை நம்ம கொடுக்குறாங்க, வீட் வந்து கொடுக்குறாங்க, பப்ளிக் லா 480 அப்படிங்கிற ஒரு லா போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நிறைய ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு. ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா we wanted to have self-sufficiency in food security. Self-sufficiency. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், we are launching green revolution. சார் இதெல்லாம் MSPக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா ஐ வில் டெல் யூ, வெயிட். கிரீன் ரெவல்யூஷன் லான்ச் பண்ணும்போது த சப்ளை ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ் இன்க்ரீஸ்ட். சப்ளை ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை கால்குலேஷன் தானே. அப்போ த டிமாண்ட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது த ப்ரைஸஸ் ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீஸ். இட் இஸ் அ டிஸ்கரேஜ்மெண்ட் ஃபார் த ஃபார்மர்ஸ் இல்லையா. அப்போ டு என்ஷூர் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆஃப் த ஃபுட்ஸ் பை த ஃபார்மர்ஸ்
Government of India is introducing minimum support price, which is a floor price. அடிமட்ட விலை, இந்த விலைக்கு கீழே இந்த பொருள் போகாது அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டுக்கு இப்போ மார்க்கெட் வேல்யூலேருந்து அந்த விலை கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே நீ கவலைப்படாத, உங்ககிட்ட இந்த விலைக்கு நான் வாங்கிக்கிறேன், நீ தைரியமாக வந்து சோ பண்ணு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சோயிங் சீசனுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறாங்க. சோயிங் சீசனுக்கு முன்னாடி இந்த விலை என்ன விலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் சொல்கிறது அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், CCEA. அவங்க எப்படி சார் இதை டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் CACP.CACPனா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆன் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் CCEA வந்து இந்த MSPயை வந்து சொல்கிறாங்க. இந்த MSP வெறும் வந்து எதுக்கெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 23 கிராப்ஸுக்கு இருக்குது. சில இடத்துல 22 இருக்கும், சில இடத்துல 23 இருக்கும், சில இடத்துல 24 இருக்கும். ஓகேங்களா. ஆனால் CCEA வெப்சைட்டில் 23 கிராப்ஸ் தான் இருக்குது. அதனால் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதில் ஒரே ஒரு கிராப் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராப்பு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன். சுகர் கேனுக்கு வந்து MSP அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். we will say it as fair and remunerative price. fair and remunerative price அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த சுகர் கேனுக்கு MSPக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MSP வந்து ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு டைரெக்டாக காசு கொடுக்கும். இந்த ஃபேர் அண்ட் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ் மட்டும் இட் வில் பி ஃபிக்ஸ்டு பை CCEA. ஆனால் இந்த ப்ரைஸை வந்து டைரெக்டாக வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க, மில் ஓனர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குவிண்டாலுக்கு 1000 rupeesனு வச்சுக்கோங்க, 1000 rupees per குவிண்டால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க அப்படின்ட்டு வந்து மில் ஓனர்ஸ் சொல்கிறாங்கன்னா மில் ஓனர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்களே, 600 குவிண்டால்ஸுக்கு தாங்க எங்களால் வாங்க முடியும் அப்படின்னா மில் ஓனர்ஸுக்கு ஒரு 400 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா. இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு ICAR, இந்தியன் கவுன்சில் ஆன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், சுகர் கேன் கல்டிவேட் செய்யப்பட்டு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அதில் இருக்கக்கூடிய சுக்ரோஸை யூ ஹாவ் டு டேக் இட் அவுட். அப்படி இல்லைன்னா அதோடைய சுக்ரோஸ் கண்டென்ட், சுகர் கண்டென்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ 24 மணி நேரத்தில் அதை நீங்கள் அறுவடை பண்ணி அந்த மில் ஓனர்ஸ் கிட்ட கொடுத்துடணும் டக்குன்னு. இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் தி சுகர் கேன் இஸ் அண்டர் already it is under statutory protection which is Essentials Commodity Act. Essential Commodity Act குள்ள இந்த சுகர் கேன் இருக்கு. அதனால இந்த டிஃபரன்ஸ். மற்ற ப்ரைஸஸ் இருக்குல்ல, மற்ற கிராப்ஸ் இருக்குல்ல, மற்ற அடுத்த 22 கிராப்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து MSP வந்து கவர்மெண்ட் இது பண்ணும். டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து விவசாயிகள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணிக்கும். ஓகேங்களா. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராப்ஸ் 2, ஒன்று வந்து ரைஸு, இன்னொன்று வந்து வீட். ஒன்று வந்து ரைஸு, இன்னொன்று வந்து வீட். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த சோயிங் சீசனுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, இந்த ஃப்ளோர் ப்ரைஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு பஃபர் ஸ்டாக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் தேவைப்படுது, அதுக்கு மேலே தேவை கிடையாது இவங்களுக்கு. ஓகேங்களா. ஆனால் நிறைய அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட்டை வந்து விவசாயிகள் உற்பத்தி பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து விவசாயிகள் கிட்டேருந்து வாங்கணுங்கிற கட்டாயம், there is no statutorily backing of this. ஓகேங்களா. அப்போ ஸ்டாச்சுரி பேக்கிங் இல்லாதனால ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட இருந்து மட்டும் வாங்கிக்குது. பிகாஸ் இட் இஸ் தேர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா. பெரு விவசாயிகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து அழகாக கொடுத்து சந்தையில் வாங்கிடுறாங்க, காசு வாங்கிடுறாங்க. சிறு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க சிறு விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா we need statutory backing. எவ்வளவு செலவானாலும் எவ்வளவு வாங்கணுன்னாலுமே கவர்மெண்ட் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும், ஸ்டாச்சுரி பேக்கிங் வேணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா விவசாயிகள் தற்கொலைகளுக்கு ஆளாகிறாங்க, விவசாயிகள் ஃபார்மர் சூசைட் நடக்குது.
இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ எம்எஸ்பி இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எங்களால் தைரியமாக அடுத்து எங்களால் ஷோ பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எங்களால் அந்த அக்ரிகல்ச்சருக்கு எங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபீல்டுக்கு எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த இதுவுமே எங்களால் ஸ்டாச்சுரி பேக்கிங் இல்லாதனால பண்ண முடியறதில்ல. அப்போ கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாச்சுரி பேக்கிங் எம்எஸ்பிக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கவர்மெண்ட் கிடையாது, பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொல்லுது. தட்ஸ் ஆல். ஓகே. அப்போ அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் இந்த கமிட்டி சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் சம்மான் நிதி இருக்குல்ல, பிஎம் கிசான், இதுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுத்துட்ருக்கீங்கல்ல, 12000 ரூபாயை ஏற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேனல் led by ex-ISRO chief advises restructuring of NTA. Panel which is led by ex-ISRO chief has advised restructuring of NTA, National Testing Agency. ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா it came under fire. ஓகேங்களா? National Testing Agency it came under fire because of the various paper leakages. கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆல் டிக்கெட் ஒழுங்காக வரல, கண்டக்ஷன் ஒழுங்காக பண்ணல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், ப்ராதுகள் அவங்க மேலே. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்-இஸ்ரோ சேர்மன் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவரோட தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா தேர் இஸ் அவங்களோட தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. கமிட்டி அமைச்சு எப்படி 2025 we have to restructure the NTA அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது அந்த பேனல். அப்போ அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஜி யாத்ரா மாதிரியே டிஜி எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல, பட் தே ஆர் ரெக்கமெண்டிங் திஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? டிஜி எக்ஸாம், ஃபேஷியல் ரெகக்னேஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து அவங்க அத்தன்டிகேஷன்ஸ் எவ்ரி ஸ்டேஜ்லேயுமே, எந்த அட்மிஷன்லேருந்து அப்ளிகேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே அத்தன்டிகேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து அமைக்க சொல்கிறாங்க. கமிட்டிஸ் பேனல் ரெக்கமெண்டட் எம்பவர்டு அக்கௌண்டபிள் கவர்னிங் பாடிஸ் அமைக்க சொல்கிறாங்க. எம்பவர்டு அக்கௌண்டபிள் பாடிஸ், கவர்னிங் பாடிஸ். அவங்க தே வில் ஓவர்சீ த ஆடிட், எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி, நாமினேஷன் ஆஃப் ஸ்டாஃப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அந்த பாடி வந்து தே வில் நாமினேட். ஓகேங்களா? மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் ஜெனரல் ஷுட் பி an officer of not below the rank of additional secretary. அதுக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் போடணும் NTA-க்கு. தட் டைரக்டர் ஜெனரல் should not be below the rank of additional secretary. அடிஷ்னல் செக்ரட்டரிக்கு ரேங்க்கு கீழே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டிஸ் வந்து அமைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கணுமா. ஒன்று வந்து மல்டி செஷன் டெஸ்ட் இருக்கணும். மல்டி செஷன் டெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SSC-க்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய டெஸ்ட் இருக்கும். ஒரே எக்ஸாமுக்கு 10 நாள் நடக்கும். மல்டி செஷன்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மல்டி ஸ்டேஜ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? மல்டி ஸ்டேஜ் டெஸ்ட்டு அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மல்டி டிசிப்ளினரி டெஸ்ட். இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்கிறாங்க. மல்டிடியூட் சப்ஜெக்ட், மல்டி டிசிப்ளினரி டெஸ்ட். ஓகேங்களா? இந்த 3 இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி மல்டி செஷன் டெஸ்ட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஏன்னா there is a problem of rationalization. ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் இருக்கா, சில கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி நான் ரேஷனலைஸ் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனாக இன் பிரின்சிபிள் சொல்லிடணும். ஓகேங்களா? அதையும் சொல்கிறாங்க. வெல் டிஃபைன்டு. அதே மாதிரி வந்து டு ப்ரிவெண்ட் மால் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரீச்சஸ், கொஸ்டின் பேப்பர் செட்டிங்லேருந்து பிரிண்டிங் ப்ரெஸ் எதில் பார்க்குறீங்க, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணுறீங்க, செலெக்ஷன் ஆஃப் சென்டர்ஸு, சீட் அலாட்மெண்ட்டு, இது எல்லாமே ஷுட் பி ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், இதில் இந்த எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் அவங்க இந்த பேனல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு நியூஸ். வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம், இதுக்கு 4000 கோடி அடிஷ்னலாக வந்து 400 கோடி அடிஷ்னலாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கனவு இல்ல திட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அஸ் பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் 1 lakh ஹவுசஸ். ஓகேங்களா? 1 lakh ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே. 1 lakh ஹவுசஸ். பெனிஃபிஷரி எல்லா பெனிஃபிஷரிக்கும் எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 3,50,000 கிடைக்கும்.
கனவு இல்ல திட்டத்தில் 3,50,000 கிடைக்கும். டைரக்ட்லி இட் வில் பி ரிலீஸ்டு டு த பெனிஃபிஷியரி. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து பெனிஃபிஷியரிக்கு கிடைக்கும். அண்ட் தென் there is another thing which is called as State Bird Authority. தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா has issued an order to reconstituting the State Bird Authority. இந்த State Bird Authority என்ன பண்ணுவாங்கன்னா they will monitor, improve bird sanctuaries, nesting conditions for bird, அப்புறம் eco tourism. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து they will monitor it. ஸோ அதுக்கு யார் சேர்பர்சன்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். மற்றவங்க இவங்க எல்லாருமே மெம்பர்ஸுங்க. ஓகேங்களா? யார் சேர்பர்சன்? ஹூ இஸ் சேர்டுனா செக்ரட்டரி, என்விரான்மெண்ட் செக்ரட்டரி இருக்கார்ல, he or she will chair the bird authority. State bird authority-யை அவங்க தான் வந்து சேர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டாரியன் வெங்கடாச்சலபதி. அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமியோட அவார்டு கிடச்சிருக்கு ஆன் இஸ் ஒர்க் ஆஃப் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை. இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்ட்டு வந்து 1908 அப்படிங்கிற அந்த புக்கை எழுதியிருக்காரு. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். ஓகே, இதில் அவர் சில இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா வஉசி எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னா ஃபார் மேக்கிங் அ ஃபியரி ஸ்பீச் ஆஃப் பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபாலுக்கு ஆதரவாக ஒரு பேச்சு பேசுறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்வதேஷி மூமெண்ட்டில் தான் இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஓகேங்களா? அந்த டைமில் ஸ்வதேஷி ஷிப்பிங் கம்பெனி, நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் தொடங்கினார். ஸ்வதேஷி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி யூஓசி. எந்த வருஷத்தை தொடங்குறாரு? 1906 தொடங்குறாரு. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் இம்பார்ட்டண்ட். சாகித்ய அகாடமி விருது வந்து இப்போ இதுக்காக வந்து யாருக்கு வந்திருக்கு? வெங்கடாச்சலபதிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளானிங் பேனல் மூட்ஸ் டு பிளானிங் கமிஷன். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் டு மினிமைஸ் த பர்டன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிரிட்ஸ். அப்புறமா வந்து ப்ரமோட்டிங் எனர்ஜி கன்சர்வேஷன். இப்போ ஏசி வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ஏசி அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம், இன்டகிரேட்டட் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டமை கொண்டு வராங்க. அதாவது இந்த மாதிரி வந்து கீழே அந்த பைப்பு கீழே அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த பில்டிங்ஸு கீழே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பைப்ஸ் வந்து போகும். ஓகேங்களா? அண்டர் கிரவுண்டில் இந்த பைப்ஸு கீழே வந்து கூலிங்காக வந்து வாட்டர்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா? இந்த வாட்டர்ஸை அனுப்பி அந்த பில்டிங்கை வந்து கூல் பண்ண வைப்பாங்க. ஏசியோட அது வந்து டேரெக்டாக கனெக்ஷன் ஆகிருக்கும். அப்போ அந்த ஏசிக்கு நல்ல கூல் வாட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஏசி வெளியே கொண்டு வர ஹாட் வாட்டர்ஸை திருப்பி அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூலாக்கி திருப்பி அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் அது கொண்டு போகும். இதுதான் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம். இது இம்பார்ட்டண்ட்டான அரசு பில்டிங்ஸ்லையாவது இப்போ இனிஷியலாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? டேரிஃபை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஈடுபடலாம், அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கில் நம்ம ஈடுபடலாம். இப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவம். இது 2021 லான்ச் பண்ண ஸ்கீமுங்க. இது என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் ஹோம் பேஸ்டு ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். அதாவது வந்து பிபிக்கும், ஓகே, ஹைப்பர் டென்ஷனுக்கும், அதுக்கப்புறமா வந்து டயபெட்டிஸ்க்கும், இது ரெண்டுத்துக்காகவும் வந்து இதை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பெனிஃபிஷரிஸ் வந்து இப்போ இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டது? 2021. எங்கே லான்ச் பண்ணப்பட்டது? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு இந்த மாதிரி வந்து உலகத்திலேயே வேறு எங்கேயுமே ஸ்கீம் இல்லை அப்படிங்கிறதுனால UN இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க 2024. இந்த ஸ்கீமுக்காக ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க 2024. ஓகே, இதையும் வந்து டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வெறும் ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் டயபெட்டிஸ் தான் இதை ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 விஷயத்தை ட்ரீட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபிசியோதெரப்பியும் பண்ணுறாங்க, அதே மாதிரி பாலியேட்டிவ் கேரும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இன்னைக்கான டிஎன்டி முடியுதுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ.
சார் ஐசிசி இஷ்யூ அரெஸ்ட் அகெயின்ஸ்ட் நெட்டன்யாஹூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா? இம்பார்ட்டன்ட் இதுவும், அதாவது ஐசிசி மறுபடியும் வருதுல்ல, அதனால் அதுதான் இம்பார்ட்டண்ட், வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஓகே ஓகே குட். சக்தி, கருடா இதெல்லாம் Essential Commodity Actல amendment has not yet completed or become an act. எனக்கு தெரியலங்க. I will check and tell you. Compilation of 2024 important events and issues magazines ஜென்ரலாக நியூஸ்பேப்பரில் வர்றது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? இஸ் இட் அட்வைசபிள் ஆர் நாட் ப்ரோ? அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இப்போ நானே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கடந்த 6 மாதமாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக சின்ன நியூஸஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் யூ கேன் ரீட். ஓகே, ஸோ அதெல்லாம் செய்யலாம். Faced at independence had lead due to personal doubt, due to food insecurity faced at after independence has lead this generation with a lot of genetic diseases whom were affected at that time of insecurity. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ப்ரிப்பேரிங் ஃபார் 2026 attempt kindly advise when is the ideal time to start the test batch for mains? நீங்கள் எப்போ வந்து ஐ எம் ப்ரிப்பேரிங் த மெயின் சப்ஜெக்ட்ஸ், ஓகே, எப்போ வந்து உங்களால் வந்து ஒரு பேஸை வந்து முடிக்க முடியுதோ, அதாவது வந்து என்சிஆர்டிஸ் எப்போல்லாம் முடிச்சிட்டிங்களோ அப்போ யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் த மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச்னு உடனே ஆரம்பிக்காதீங்க. மெயின்ஸ் அந்த என்சிஆர்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல சும்மா போட்டு பாருங்கள். ஓகேங்களா? எழுதி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சும்மா எழுதுங்க. முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். பியர் குரூப் கூட வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு புரிஞ்சதுக்கப்புறமா யூ கேன் கோ ஃபார் த என்சிஆர்டி. ஓகேங்களா? ஃபார் த டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியே வரும். ஃபஸ்ட்டு அதை வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சுக்கு போங்க. It may take 5 to 6 months as per my preparation schedule. Shall I start the mains test series once completed? Yes, you can start it. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ, இல்லைனா we can finish. ஓகேங்களா? ஷால் வி? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நல்லா படிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க.